தமிழ் வணக்கம். என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் இந்த நாள் மற்றுமொரு இனிய நாளாய் அமைந்திட எல்லாம் வல்ல பரமருளை விரும்பி வேண்டிக் கொண்டு உங்கள் முன்னால் அலைகடலாய் பெண்கள் எனும் ஜீவசக்தி என்று ஒரு தலைப்பை என்னுள் உதித்ததற்கான காரணம், சமுதாயத்தில் குமுகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தில் படித்து கற்றறிந்தவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் எல்லாம் கூட வாழ்க்கையில் என் குடும்ப பொறுப்பை பண்ணுறேன், நான் என் குடும்பத்தில் அந்த சாதனை பண்ணணும், சாதனைங்கிறத சாதாரண வேலைகளை கூட சாதனை என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் சற்று சிந்தித்து பார்த்தேன். இந்த தலைப்பிற்கு சொந்தக்காரி என்ற வகையில் இந்த தலைப்பை விட்டுவிட எனக்கு மனமில்லை. ஏற்கனவே வீறு கொண்டு எழுந்து பேசிய பேச்செல்லாம் இப்போ இருக்கிற நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அது ஒரு மேல்சாயம் பூசின மாதிரி என்ற எண்ணம் எப்பொழுது எனக்கு வந்தது தெரியுமா? பெண் அரசியல் என்னும் நர்மதா அம்மாவின் புத்தகத்தை படித்த பிறகு சற்று மாற்றிதான் யோசிப்பெண்ணே என்று எனக்கு நானே மனதில் நினைத்து கொண்டது தான் இப்பொழுது நான் உங்கள் முன்னால் பேச வந்த சில கருத்துக்கள் தான். அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அம்மா. நான் கையெழுத்து பேரியக்கம், இந்த போதையற்ற சமுதாயத்துக்காக கையெழுத்து பேரணி நடத்தினோம் இல்லையா? எனக்கு பேசாமல் இருக்கிறது மிக மிக கடினம். அந்த யாரை பார்த்தாலும் ஸ்பான்டேனியஸாக நானாக போய் எல்லாம் பேச தொடங்கிடுவேன். அதுவும் பெண்கள் என்றால் குமுகாயத்தில் நான் பார்க்குற பெண்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதமான கவலை ரேகையோட அடிச்சு பிடிச்சின்னு வேலைக்கு போகிறது, தன்னோட பணிகளை செய்கிறது அப்படின்னு இருக்கிறப்போ, மனுஷனாகப்பட்டவன் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தாங்க. வாழ்கிற வாழ்க்கையில் பயனோடு வாழ்கிறோமோ இல்லையோ, மன நிம்மதியோடு வாழணும்னு நினைக்கிறதானே நம்ம ஒவ்வொருடைய ஆசையாகவும் இருக்குது. அந்த வகையில் மதுரைக்கு சென்ற மாதம் பயணம் செய்யும் பொழுது புகைவண்டியில் போகிறப்பவே நிறைய பேர்கிட்ட கையெழுத்து இயக்கத்தை பற்றி, போதையற்ற சமுதாயம்னு பார்க்குறவங்க முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி. இது எப்படி சாத்தியம்? அரசாங்கம் அதை தான் செயல்முறை படத்திலேயே நாங்கள் அப்போது நம்ம பெண் அரசியல் அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்சது. அதெல்லாம் சொல்லிவிட்டு, போதையற்ற சமுதாயம் உருவானா எல்லா ஆண்மகன்களும் உழைக்கிறாங்கங்க, அதில் தப்பே இல்லை. ஆனால் உழைத்து அதனால் ஈட்டக்கூடிய பணத்தை தன் குடும்ப தலைவியிடம் கொடுத்தார்கள் என்றால் நாம் பெண்கள் மிக அருமையாக சீரும் சிறப்புமாக கடன் இல்லாத வாழ்க்கையை கொண்டு வருவார்கள். தங்களது பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பாங்க இல்லைங்களா? அந்த வகையில் பார்க்குறப்போ மதுரையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் ஒரு பெண்மணியை சந்திச்சிங்க. அந்த பொண்ணு குடும்பத்தில் 16வது பொண்ணா. அதனால் அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணுக்கு போதும் பொண்ணு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு எப்படின்னாக்கா ஆட்டோ ஓட்டுறாங்க, வெள்ளந்தியாக பேசுகிறாங்க, ஆனால் விவரமாக பேசுகிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய கணவர் தினம் 2000 ரூபா சம்பாதிக்கிறாரு மேஸ்திரி வேலை பார்த்து, சல்லை பைசா குடும்பத்துக்கு கொடுக்கறது கிடையாது அப்படின்னாங்க. அப்போது போதையற்ற சமுதாயத்துக்கு உங்களுடைய ஆதரவு எப்படிமான? அம்மா அப்படி ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் உங்களை கூப்பிட்டு நான் பாராட்டுவேன் அப்படின்னாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கப்பவே வெள்ளையம்மாள்னு ஒரு 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த அம்மா, அமங்கலம் என்ற சொல்லை ஓட ஓட விரட்டிய அந்த பெண்மணி, அவருடைய கணவர் சிறு வயதிலேயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து சின்ன வயசுலேயே அவங்க போயிட்டாங்க. ஆனால் அமங்கலம் என்ற சொல்லையே ஓட ஓட விரட்டுன்னு நல்ல ஒரு 8 அளவுக்கு நெத்தியில் பொட்டு வச்சுக்கின்னு மங்களகரமாக அந்த மங்களமான பொருட்களை அங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா அந்த மாதிரி நம்ம ஊர்லெல்லாம், அதாவது எங்கள் மதுரைக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் இருக்குது, ஒரு சில சொற்கள் இருக்குது. இந்த பயபிள்ளைக குடிச்சே குடும்பத்தை அழிக்கிறதும் இல்லாமல் எங்களெல்லாம் சீரழிக்கிறாங்கம்மா, இது மட்டும் சட்டமாக ஆகுமாம்மா, அப்படி மட்டும் ஆச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற என்னன்னு சொல்கிறப்போ இன்னொரு அம்மா வந்தாங்க. அவங்க பேர் வெள்ளையம்மா. தாயி, அப்படி ஏதாவது இந்த மாதிரி குடி இதெல்லாம் அழிக்கிறதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ண போகிறீங்களா பட்டணத்தில்? சொல்லுங்க, நாங்கள் ரயில் பிடிச்சி 100 பேர் வந்துட மாட்டோம் தாயி, நீ நல்லா இருப்ப அப்படின்னு எனக்கு திருஷ்டி சுற்றினாங்க. சரி, அது ஆயிடுத்து. சரி, அந்த கோவில் வாசலையே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அந்த கையெழுத்து கேட்டுட்ருந்தேன். அதில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆச்சரியம், வியக்கத்தக்க விஷயம் என்னென்னா,
படிக்கலையே, அவங்க சாதாரணமானவங்களே நினைக்க முடியாது. அலைபேசி என்னை உடனே எடுத்துக்கோன்னு கொடுக்குறாங்க. படித்தவங்க மத்தியில் கையெழுத்து வாங்க போகிறப்போ இதனால் நாளைக்கு யாராவது கால் பண்ணுவாங்களோ, வில்லங்கமாகுமோன்னு நினைக்கிறவங்க மத்தியில் கையெழுத்து தாராளமாக போடுறேன்னு வராங்க. அதில் தீபலட்சுமிங்கிற பொண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. குடுன்னு தேனீக்கும் அந்த வண்டுகளுக்கும் ஒரு டஃப்பை கொடுக்குற மாதிரி குடுன்னு வரா. என்னன்னு கேட்டால் பக்கத்தில் அரசினர் பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கிறா. குடுகுடம் ஓடி வந்து அவங்க அம்மா பூ கட்டினதை எடுத்துக்கொண்டு வந்து கோவில் வாசலில் எல்லாருக்கிட்டையும் குடுன்னு விற்கிறா. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு உதவணுங்கிற அந்த எண்ணமும் இருக்குது. அதோட அந்த சாதுரியமான பேச்சு பாருங்களேன், அத்தனை அருமையாக இருந்ததுங்க. அப்போது இப்படிப்பட்ட நல்ல ஒரு நம்ம குமுகாயத்தை நம்ம கண் கொண்டு பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியறது யார் யார் என்னென்ன திறமைகள் இருக்காங்கன்னு. அப்போது என் மனசு சொல்லித்து, இவங்க எல்லாரையும் வச்சுட்டு நம்ம பெண் அமைப்பு உலக அரங்களை ஏதாவது ஒரு விதத்தில் பேசும் பொருளாய் ஆகணும்னு. இதில் நம்ம அலைகடலாய் பெண்களின் ஜீவசக்தி என்ற தலைப்பு எந்த விதத்தில் ஒத்து வருகிறது தெரியுமா? நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்திற்கு இந்த போதையற்ற சமுதாய கையெழுத்து பேரியக்கத்திலேருந்து இதை கொண்டு போய் கொடுத்து சேர்க்க வேண்டிய இடத்துல ஆளும் கட்சியில் சேர்க்குறோம் இல்லையா? நம்ம ஒன்றும் ஆக்ரோஷமாலாம் பேச வேண்டாங்க. இந்த செயல்பாடை கொடுத்துட்டு இது ஒன்றை எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய இந்த நன்னாள் வரணும்னு தான் என்னுடைய பேரவா. எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் அந்த தான் ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக பெண்களின் ஜீவசக்தி என்பது வைராக்கியம், அந்த விடாமுயற்சி, குழந்தைகளை பெற்றுக்கொள்வது மட்டும் நம் வாழ்க்கை இல்லை, அன்றாட பணிகளை செய்வது மட்டும் நம் வாழ்க்கை அல்ல. நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோன்னு இருக்கிறது வாழ்க்கை இல்லைங்க. பிறந்தோம், கற்றோம், கற்ற வழியில் நின்றோம், சாதித்தோம், மகிழ்ந்தோம், பின்று மறைந்தோம் என்று இந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கையாய் இருக்கும் என்றது எனது எண்ணம். மாற்றுத்திறன் கொண்ட எனக்கே மாற்றும் திறனாய் மாற்ற முடியும் என்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள்லாம் நிச்சயம் சாதிக்க பிறந்த பெண்கள், நிச்சயமாக சாதிப்பீர்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம், வாழ்க மணித்திருநாடு. நன்றி.